ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஜவான்ஸ் அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வைக்கப்பட்டிருந்த ராணுவ வீரர்களின் படங்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவற்றை வழங்கினர். தஞ்சை புதிய காவேரி நகர் குடியிருப்பு பகுதியில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறுவர் பூங்காவை தஞ்சை மேயர், துணை மேயர் மற்றும் ஆணையர் ஆகியோர் திறந்து வைத்தனர். சிறுவர் பூங்காவில் இருந்த ஊஞ்சலை கண்ட அவர்கள் சிறு பிள்ளைகள் போல் உற்சாகத்துடன் விளையாடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு ரத வீதிகளில் இருந்த ஆக்கிரமிப்புகளை நகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றினர். முன்னறிவிப்பு இன்றி ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம் செய்யப்பட்டதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அருகே புரண்சாமேடு பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக அப்புறப்படுத்தப்படும் ஆலமரத்தை மாற்று இடத்தில் வைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துவிட்டு அதனை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். சிதம்பரம் கூத்தாண்டவர் கோயிலில் 18 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணி நடந்து வருவதாகவும் அதில் 45% பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ பாண்டியன் பேரவையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 3 ஆண்டுகளில் 1378 கோயில்களில் குடமுழுக்கு நடந்துள்ளதாகவும் கூறினார். சென்னை தரமணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான பேருந்து நிலைய நிழற்குடையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். காலை மற்றும் மாலை வேளைகளில் பயணிகளின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை அருகே ஆலந்தூரில் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடி அடையாளம் தெரியாத இளைஞர் கல்வீசியதால் உடைந்து நொறுங்கியது. ஆத்தூர் கிராமத்தில் பேருந்து நிறுத்தப்படாததால் கல்வீசப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பயணிகள் 3 பேருக்கு சிறு காயம் ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர்களுக்கு புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் 70 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட குடியிருப்பு பழுதடைந்ததால் 34 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெறும் 96 குடியிருப்புகள் கட்டும் பணியை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுவாமிநாதன், தமிழக சட்டப்பேரவை நடுநிலையின்றி செயல்படுவதாக கூறிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டை மறுத்தார். கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சட்டமன்றம் நடக்கிற பொழுது அங்கே அமர செய்திருந்தார்கள். இன்றைக்கு நடுநிலையோடு மிகுந்த ஒரு பாரபட்சமற்ற நிலையில் மிகுந்த நடுநிலையோடு இன்றைக்கு சபாநாயகர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் சபையை. எனவே அவர்களுக்கு கடந்த காலத்தினுடைய சம்பவங்கள் மறந்திருக்க வாய்ப்புண்டு. எனவே அதை நினைத்து பார்த்தால் இப்பொழுது எப்படி சட்டமன்றம் நடக்கிறது, அதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் நடுநிலையோடு சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் அலங்கரிக்கப்பட்ட தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் இருந்து ராஜவாய்க்கால், குமாரபாளையம் வாய்க்கால், பொண்டேரி வாய்க்கால், மோகனூர் வாய்க்காலில் மீதமுள்ள பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சட்டப்பேரவையின் கேள்வி நேரத்தில் பரமத்தி வேலூர் எம்எல்ஏ எழுப்பிய கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலில் இவ்வாறு கூறினார். நீலகிரி வனப்பகுதியில் இரவு நேரங்களில் நெருப்பு எரிவது போல் காட்சி தரும் அக்னி பூக்கள் பூத்து குலுங்கி காண்போர் கண்களை கவர்ந்து வருகிறது. இலைப்புரசு மரங்களில் இலைகள் உதிர்ந்து சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் இப்பூக்களில் தேன் அதிகளவில் உள்ளதால் தேனீக்களையும் ஈர்க்கும் மலராக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சுற்றுவட்டாரத்தில் பனிப்பொழிவால் சுருள் நோய் தாக்குதல் அதிகரித்து தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பெய்த தொடர் கனமழையால் தக்காளி செடிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுருள் நோய் தாக்குதலால் கடும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறினர்.
இந்த தக்காளி நல்லா மொதல் ஸ்டார்டிங்கில் போட்டதில் மழை வந்து அடிச்சிட்டு போயிட்டு அதில் தப்பிச்ச செடி கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று இருந்துச்சு. அதில் நாங்கள் உரம் போட்டு நல்லா வளர்த்து பிள்ளை வளர்த்ததுனாக்கா கண்ணை நல்லா வளர்த்து பிறக்கி கொண்டு வரையில் மாசல் வர போகிற நேரத்தில் வெம்பா வந்து கருவி காயெல்லாம் உதிருது, பூ உதிருது. நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு மருந்தடிச்சு ஆளு சம்பளம் கொடுத்து பார்த்து பறித்து பெருக்கி கொண்டு போகிறதில் 20 பெட்டி வரும் பழம். 20 பெட்டி வந்த இடத்துல இப்போ 2 பெட்டி தான் வருது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நெல்லை நீதிமன்றத்தில் ஏஎஸ்பி பல்வீர் சிங் உள்ளிட்ட 12 பேர் ஆஜராகினர். காவல் ஆய்வாளர் ராஜகுமாரி, உதவி ஆய்வாளர் முருகேசன் ஆஜராகாத நிலையில் மார்ச் 28ஆம் தேதி அனைவரும் மீண்டும் ஆஜராக நீதிபதி திரிவேணி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். விபத்தில் காயமடைந்தவர் குறித்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தகவல் அளித்து வெகுநேரமாகியும் 108 ஆம்புலன்ஸ் வராததால் பாதிக்கப்பட்டவர் காய்கறி கொண்டு செல்லும் வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 2 வீலரில் சாலையை கடக்க முயன்றபோது மினி சரக்கு லாரி மோதியதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்ற வியாபாரிக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் காலணிகளை இலவசமாக பாதுகாக்கும் இடங்களில் காலணிகள் அடிக்கடி திருடு போவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உள்ளூர் பக்தர்களும் கோயில் பணியாளர்களும் தங்களது காலணிகளுக்கு பூட்டு போட்டு வைத்திருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் விகேபுரம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது மாணவன் பிரதீஷ் அம்பையில் உள்ள AVR-MV பள்ளிக்கு வழக்கம் போல ஆட்டோவில் சென்றபோது அகஸ்தியர்பட்டி அருகே நிலை தடுமாறிய ஆட்டோ சாலையோரத்தில் கவிழ்ந்ததில் உயிரிழந்தார். மேலும் 5 மாணவ மாணவிகள் காயமடைந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த மாணவரின் பெற்றோர், உறவினர்கள் கதறி அழுதனர். திருச்சி விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ விமானத்தில் வந்திறங்கிய பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டதில் காலணியில் மறைத்து சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 798 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த ஆண் பயணி பிடிபட்டார்.